சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரிண்ணா சரிண்ணா, நான் வந்துடுறேன். 6 மணிக்கே போயிடுவோம். நான் 6 மணிக்கு மேலே. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிண்ணா சரிண்ணா. தெய்வமே, பொண்ணு என்னை எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுத்தட்டும். ஆனா அவளால என் அண்ணனுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. அவ்வளோ ஆசையாச்சும் வந்தேன் தெரியுமா, அப்படியே அனுப்பிட்டேன். ஏய், போயிட்டல? நீ பண்ணது நியாயமா? உன்னை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா வந்தேன்னு தெரியுமா? நான் பேசினா நீ மனசு மாறிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட பாரு. உனக்கு பிடிக்கும்ல மல்லிப்பூ, அல்வா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? அதெல்லாம் வாங்கும்போது எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருப்பேன்னு உனக்கு தெரியாதா? ஒரு குழந்தைகிட்ட அது குழந்தை ஆசையாக விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பொம்மையை பிடுங்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு நீ அந்த நேரத்தில் இல்லாத போது. என் சந்தோஷத்தை மொத்தமாக பிடிங்கிட்ட. என்னை விட்டு போறல்ல, உன் மனசு துடிக்கல? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட தோணல என்னை விட்டு போறேன்னு? நம்ம வீட்டை விட்டு போகும்போது என் முகம் கூட உனக்கு ஞாபகம் வரல? பரவாயில்ல, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மாமா கிட்ட சொல்லிருக்கணும்ல. அது எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வச்சிருப்பேன்ல. அது என்கிட்ட சொல்லணும்னே உனக்கு தோணலையா? என்ன நம்பலையா நீ? உனக்கு ஒரு பிரச்சனைனா அது என் பிரச்சனை இல்லையா? என்னை பிரிச்சு வச்சு பார்த்துருக்கல நீ? மாமா, தங்கம். ஏய் தங்கம், பண்ணிட்டியா? வரேன் மாமா, சீக்கிரமா வந்துடுவேன். ஆமா, நீ எதுக்கு என்னை விட்டு போன? உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சது தப்பா? நீதான் உலகம்னு நினைச்சிட்டு இருந்த, அது தப்பா? உன்னை தங்கம் தங்கம் சுத்திட்டு வந்தனே, அதுதான் நான் செஞ்ச குத்தமா? சொல்லு, இல்ல நான் செஞ்ச தப்பு என்னன்னு சொல்லு. மாமா, நீங்க எந்த குத்தமும் தப்பும் பண்ணல. பண்ணது எல்லாமே நான் தான். இப்ப எதுக்கு எல்லாமே பதில் சொல்ல முடியாம நான் தான் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறேன். உங்களை விட்டு போனதை நினைச்சு தவிச்சு போய் நிக்கிறேன். அப்புறம் எதுக்கு என்ன தவிக்க விட்டு போன? தங்கம், நீ ஏதோ ஒண்ணு மறைக்கிற என்கிட்ட. நீ இப்ப வீட்டை விட்டு போன காரணம் இல்ல, அது போய் இல்ல. என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்னமோ இருக்கு. மாமா கிட்ட சொல்லுடி, சொல்லு. கேக்குறல தங்கம், சொல்லு. மாமா, நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே நியாயம்தான்.
அதுல உண்மையும் இருக்கு. ஆனா நீங்க என்கிட்ட கேக்குற கேள்விக்கு பதில் இல்ல. அதுக்கான பதில காலமும் கடவுளும் தான் சொல்லணும். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க மாமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. தங்கம், ஏய் தங்கம் தங்கம், போயிட்டியா? எனக்கு பதில் சொல்ல முடியாம போயிட்டல? எதுக்காக வீட்டை விட்டு போனேன்னு சொல்லாம போயிட்டல? போ போடி. ஏயா துளசி போட்டோவை பார்த்து கேட்டா அவ பதில் சொல்வாளா? இந்த வீட்ல யாரையும் மதிக்காம போனவள நினைச்சு இப்படி நொந்து போய் அழுகிறத முதல்ல நிறுத்துடா. வீட்டுக்கு போன நம்மள வீட்டுக்குள்ள கூட விடாம அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சத நினைச்சு இப்படி உரி உரி அழுதுகிட்டு இருக்கிய. அவளை முதல்ல தூக்கி போட்டு மத்த வேலையை போய் பாரு. மோ என்ன எப்படி தூக்கி போட முடியும்? உள்ளுக்குள்ள உயிருக்குள்ளயோ ரத்தத்திலயோ கலந்துருக்காமா, எப்படி தூக்கி போட முடியும்? முடியாது, முடியலம்மா. இது பாரு, அவ இருப்பா, அவ என் கூட தான் இருப்பா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் தங்கம் எனக்கு தான், என் கூட மட்டும்தான் இருப்பா. அவ கண் வழியா என்ன பார்த்துட்டு தாமா இருப்பா. தூக்கி போடணுமாம, யாருக்குமே அது உரிமை இல்ல. பாத்துக்க, தூக்கி போடணுமா, தூக்கி. துளசி பிள்ளை இப்படி என் மகனை ஒத்தையில நிக்க வச்சு அழுது புலம்ப விட்டுட்டு போயிட்டாலே. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே விளங்கலையே. என் மருமக எதுக்காக இதெல்லாம் பண்றா? என் பிள்ளை இப்படி அழ வச்சு பாக்குறதுல அவளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியலையே. பொன்னி, எப்படிமா இருக்கு? அட ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு, அழகா இருக்க. பொன்னி, முதல்ல உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? புரியுதுமா, நான் எதையும் மறக்கல. திரும்ப நான் எதுக்காக இங்க வந்திருக்கேங்கிறதையும் மறக்கல. நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த சிரிப்புக்குள்ள நிறைய கசப்பு கலந்திருக்கு. போக போக எல்லாத்தையும் நீ பார்க்க தானே போற.